அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடிப்பெருக்கினுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு. ஆடி மாதத்தில் எப்படி அம்மனை வழிபட்டு நம்ம போற்றி கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் பெண் வடிவமாக கருதக்கூடிய எல்லா நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான நாள் தான் ஆடிப்பெருக்கு. குறிப்பாக காவேரி தாயை வழிபட்டு பாவங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி, ஆயுள், சந்தோஷம் எல்லா நலன்களும் நமக்கு பெருகணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாள் தான் ஆடி 18 ஆடிப்பெருக்குன்னு நம்ம அழைக்கிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாளுங்கிற நாளுடைய எண்ணிக்கையை கணக்கில் வச்சு நடத்தக்கூடிய ஒரே விழா தான் ஆடி 18. நமக்கு 18ங்கிற ஒரு எண்ணானது ஜெயத்தை குறிக்குது, அதாவது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு எண். மகாபாரதத்தில் 18 பருவங்கள், பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள், சபரிமலையில் 18 படிகள், இது எல்லாமே இதனுடைய அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த முறையில் தான் நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதிக்கரையில் 18 படிகளை அமைத்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய காவேரி முதலான நதிகளுக்கு, நீர்நிலைகளுக்கு எல்லாமே நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவாக தான் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடினாங்க. இந்த நாளில் நம்ம தொட்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு துலங்கும், மங்களங்கள் எது செஞ்சாலுமே பெருகும், நம்முடைய கணவருடைய ஆயுள் கூடும், கணவருக்கு நல்ல வருமானங்கள் பெருகணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாம் நிலைத்து நிற்பதற்கு தாலிக்கயிறு மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு நம்ம எதற்காக கொண்டாடுறோம், அதுவும் இந்த ஆடிப்பெருக்கு நமக்கு புராண காலத்தில் இதற்கு நல்ல ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்கங்க. பாண்டவர்கள் போரில் இறந்துட்டு அவங்களுடைய உறவினர்களுக்கு திதி கொடுத்த தினம்தான் ஆடி 18. மகாபாரதம் ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கிட்டு ஆடி 18ஆம் தேதி வரை 18 நாட்கள் நடைபெற்றதாம். போரின் முடிவில் பாண்டவர்கள் கௌரவர்களை எல்லாம் வென்று அரசுரிமை அவங்க வாங்கினாங்க. பாண்டவர்கள் போரில் இருந்த தங்களுடைய உறவினர்களுக்கு திதி கொடுத்ததுனால்தான் ஆடி 18ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கங்கை நதி தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு கிருஷ்ண பகவான் கிட்ட போய் வழி கேட்டுச்சான். கிருஷ்ணர் காவேரி ஆற்றுல போய் அந்த கங்கை நதியை கலக்க சொன்னாராம். காவேரி ஆறு கிருஷ்ணர்கிட்ட இருந்து பாவங்களை போக்கக்கூடிய சக்தியை பெற்றது. அதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கக்கூடிய இடங்களுக்கு, ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் ரங்கநாதரை சென்று வணங்கியதாம். இந்த ஒரு நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுது. இப்படி பல காரணங்கள் புராணத்தில் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை நல்லா அதிகமாக பெய்யும், காவேரி ஆற்றுல நிறைய தண்ணி வரும், நல்ல விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாள் விவசாயிகள் எல்லாருமே வழிபடுறதுண்டு. அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்தில் கூட ஆடி 18 முக்கியத்துவத்தை நம்ம சொல்லியிருக்காங்க. ஆடி மாதம்னாலே சூரியன் கடகராசியில் பயணிக்கக்கூடிய நேரம். இது விவசாய வேலைகளுக்கு மிக முக்கியமான ஒரு நேரம். நல்ல மழையெல்லாம் நிறைஞ்சு பெஞ்சு ஏரி குளம் இதெல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்துக்கு தேவையான எல்லா தண்ணியும் கிடைக்கும். அதனால் விவசாயிங்க அடுத்த விவசாயத்துக்கு அந்த அவங்களுடைய இதெல்லாம் பயிரெலாம் ரெடி பண்ணி நம்ம தயார் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த நாளில் விவசாய பணிகளை அவங்க துவங்கினாங்கன்னா விவசாயம் செழித்து வளருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி தொட்டது எல்லாமே நமக்கு துலங்கக்கூடிய ஒரு நாள் தான் ஆடிப்பெருக்கு. ஸ்ரீரங்கம் கோவிலிருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு அப்படி எழுந்தருள்வார். காவேரி ஆற்றுக்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலிக்கயிறு, வெற்றிலை, பாக்கு, பழங்கள் இது எல்லாமே சீர் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துருக்கு. காவேரி தாயை ரங்கநாதருடைய தங்கைன்னே சொல்லுவாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் எல்லாருமே தங்களுடைய தாலிக்கயிறு மாற்றிட்டு தங்களுடைய கணவருக்கு நல்ல ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக்குவாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவேரி ஆற்றுல போயிட்டு பூஜை செஞ்சு வழிபடுவாங்க. பூ, பழம், சாப்பாடு இது எல்லாமே காவேரி அன்னைக்கு படைப்பாங்க. புதுசாக இப்போ கல்யாணமானவங்க தங்களுடைய திருமண மாலைகள் அதில் அன்றைய தினம் ஆற்றில் விட்டுட்டு வணங்கி வழிபட்டு வருவாங்க. அப்படி செய்வதன் மூலமாக நல்ல கணவன் மனைவி உறவு ஒரு அந்யோன்யம் கூடும், நல்ல தீர்க்க சுமங்கலி யோகங்கள் கூடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த நாளில் காவேரியில் புனித நீராடினா நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும், செல்வ வளங்கள் நமக்கு அதிகரிக்கும், ஆரோக்கியம் நமக்கு சேரும். இது எல்லாமே ஐதீகம். எப்படி அக்ஷய திருதியை நாள் நம்ம சொல்கிறோமோ தங்கம்லாம் வாங்கினா தங்கம் பெருகும், செல்வங்கள் பெருகும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம எந்த விதமான பொருட்கள் வாங்கினாலும், தங்கம், சொத்துக்கள் எது வாங்கினாலுமே, எந்த சின்னதான ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சாலுமே நமக்கு பெருகி வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.
இப்போ காவேரி கரைக்கெல்லாம் போய் வழிபட முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் வழிபடுறதுங்கிறது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ புதுசாக இப்போ கல்யாணமான பெண்கள் வந்து தாலி பிரிக்கி போடுகின்ற வைபவம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த நாளில் தாலி கயிறை மாற்றிக்குவாங்க. அப்போ நீங்கள் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க குளத்தங்கரையாக இருக்கட்டும், அந்த எந்த நீர்நிலையோ அதை காவேரி அன்னையாக நீங்கள் மனசில் நினச்சி பூஜை செஞ்சு வழிபட்டாலே நல்ல நிறைந்த பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க. இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான இந்த ஆடிப்பெருக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆடி ஞாயிறு எப்பொழுதுமே விசேஷம்தான். அந்த ஆடி ஞாயிறோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கானது இந்த முறை நமக்கு விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் சேர்ந்து இணைந்த நாட்களில் வந்திருக்கு. அனுஷம் நட்சத்திரங்கிறது சனி பகவானுக்கு உரியதாக இருந்தால் கூட நமக்கு மகாலட்சுமி நம்ம இந்த நாளில் வழிபடுறப்ப நல்ல ஒரு செல்வ வளங்கள் நிச்சயமாக பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நாளில் நம்ம எந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நமக்கு வந்து ராகு காலம் யமகண்டம் நேரத்தை நிச்சயமாக தவிர்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ராகு கால நேரம் சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், யமகண்ட நேரம் பகல் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். இந்த நாளில் நமக்கு காலையில் 9:45 மணி வரைக்கும் நவமி திதி இருக்குது. நட்சத்திரங்கள் நமக்கு விசாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கு. நல்ல ஒரு செல்வபலம் பெருகக்கூடிய நட்சத்திரங்கள். நமக்கு எப்பயுமே இந்த ஆடி 18க்கு நம்ம நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எந்த நாள் எந்த கிழமையாக இருந்தாலுமே ராகு காலம் யமகண்டத்தை தவிர நம்ம தாராளமாக இந்த தாலி பெருக்கி போட்டுக்கலாங்க. இப்போ இது மாதிரி தாலி இப்போ நம்ம வந்து பெருக்கி போடுறப்ப சில விதிமுறைகள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க, நம்ம இது மாதிரி நீர்நிலைகள்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க சின்னதான மஞ்சள் பிள்ளையார் மட்டும் ஃபஸ்ட்டு அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிச்சி வைக்க மட்டும் மறக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறப்பையும் மஞ்சளில் பிள்ளையார் வச்சு நம்ம பண்ணுறப்ப நம்ம பூஜைகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை தரும். தொட்டது எல்லாமே துவங்கும். அதுக்கப்புறம் வீட்டில் சுவாமிக்கு நம்ம தீபம் ஏற்றிட்டு அம்பாளுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு சக்கரை பொங்கலில் வேறு ஏதாவது சின்னதான எளிமையான நெய்வேத்தியம் வச்சுட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தாலிச்சரடு நம்ம அப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் சரடு போட்டிருந்தா கூட, நீங்கள் உங்களுடைய தாலி அணிஞ்சிருந்தா கூட உங்களுடைய சரட்டில் சின்னதான ஒரு மஞ்சள் கயிறாச்சும் நமக்கு இருக்கிறதுங்கிறது நல்லது. ஏற்கனவே கயிறு போட்டிருந்தா கூட, கயிறு நிறைய பேர் பழசாக இருக்குது மாற்றலாம்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி உங்களுக்கு மாற்றணும்னு இருந்தால் கூட இந்த நாள் நமக்கு கயிறு மாற்றுவதற்கான மிக உகந்த ஒரு நாள். ஏன்னா நமக்கு வந்து இது மாதிரி அந்த கயிறு மாற்றுறப்ப கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒரு அந்யோன்யம், நல்ல ஒரு மாங்கலி பலம் கூடுறது, குடும்பத்தில் எல்லாமே பெருகிட்டு வர்றது நிச்சயமாக நடக்குங்க. ஏன்னா இந்த ஆடி 18ங்கிற ஒரு நாளுக்கு வந்து அவ்வளோ ஒரு அதீத ஒரு விசேஷங்கள் இருக்குது. அதனால் எல்லாமே பெருக்கி தரக்கூடிய ஆடிப்பெருக்கில் நிச்சயமாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த நல்ல நேரங்கள் இதை பார்த்து உங்கள் பூஜைகள் பண்ணி தாலி கயிறை மாற்றிக்கோங்க. எளிமையான பூஜை வழிபாடுகள் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லா செல்வ வளங்களும் சந்தோஷங்களும் நிச்சயம் பெருகும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.